அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திறன் 9th ஸ்டாண்டர்ட் காலாண்டு தேர்வு 2029 நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான விடை குரூப்பு ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். நம்ம திறன் சார்ந்த தகவல்கள் எல்லாமே நம்ம மேக்ஸுக்கு டெய்லி டெஸ்ட் நிறையா கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் திறனுக்கான கூகுளில் போயிட்டு திறனுக்கு அனிமேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் திறன் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டீச்சர்ஸ் 6th to 12th குவார்டர்லிக்கான கொஸ்டின்ஸ் நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் திறன் சார்ந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நீங்களும் டீச்சர்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்துடலாம். நீங்கள் பிளேலிஸ்ட்லையும் போய் செக் பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கான டெய்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதுலேயும் இருக்கும். ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் குறில் எழுத்துக்களையும் அதற்குரிய நெடில் எழுத்துக்களையும் நிரப்புக, அதுவும் நான் எழுதியிருக்கேன். செகண்ட் ஆன்சர்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா சொல்லுக்குள் சொற்களை உருவாக்கி எழுதுதல், அதுவும் நான் கிளியராக எழுதியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, டன். இப்போ நம்ம இந்த ஃபோர்த்து கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அப்படி செக் பண்ணிடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா உயர்திணை சொற்களை இடம்பெறாத தொடர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை பெய்தால் அப்படின்னு இருக்கிறத மழை பெய்ததால் அப்படின்னு எழுதிக்கோங்க. மழை பெய்ததால் அப்படின்னு எழுதிட்டு ஆற்றில் வெள்ளம் ஓடியதுன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன எழுதலாம்? பசுமை நிறைந்த காட்டில் மான்கள் துள்ளின அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தூக்கணாங்குருவி மரத்தில் கூடு கட்டியது எழுதலாம். நெக்ஸ்ட் அழகான வண்ணத்து பூச்சி சோலையில் பறக்கிறது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக அப்படின்றது. ஸோ ஆமை குளத்தில், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா குளத்தில் நீந்தியது. அப்போது டேஸ் இருந்தது அப்படின்றது. அப்போது மேகமூட்டமாக இருந்தது. அதனால் டேஸ் வந்தது அப்படின்னா அதனால் டேஸ் வந்தது அப்படின்னா மழை வந்தது. அங்கே மரத்தில் இருந்து டேஸ் உதிர்ந்தன அப்படின்றது. அங்கே மரத்தில் பூக்கள் உதிர்ந்தன. ஓகேங்களா. ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் அவை ஆமை டேஸ் மீது விழுந்தது. ஆமை ஓட்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆமை ஓட்டின் மீது விழுந்தது. அந்த பூவில் டேஸ் தேனீர்கள் சுற்றின, தேனெடுக்க சுற்றின. ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா உரிய வினா சொற்கள் எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா அவள் டேஸ் போனாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவள் எங்கே போனால் டேஸ் சொல்லவில்லை அப்படின்றது. ஏன் சொல்லவில்லை? அவர் டேஸ் வருவார் அப்படின்றது. அவர் எப்போது வருவார்? டேஸ் மரக்கன்றுகள் கொண்டு வருவார் அப்படின்றது. எத்தனை ஆன்சரு, எத்தனை மரக்கன்றுகள் கொண்டு வருவார்? பாட்டி டேஸ் அழைத்தார். பாட்டி எதற்கு அழைத்தார்? டேஸ் கொடுத்தார் அப்படின்றது. என்ன கொடுத்தார்? ஆன்சரு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அலமாரியில் துணிகளை அடுக்கியது டேஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுக்கியது யார்? எவற்றை? ஓகேங்களா. கவிதை நூல் டேஸ் இடத்தில் உள்ளது டேஸ் வைத்தது. எந்த இடத்தில் உள்ளது டேஸ் வைத்ததுன்னா யார் வைத்தது? ஓகேங்களா. செவன்த் ஒன் தொடருக்கு ஏற்ப அடைமொழிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்புகளுக்கு அடைமொழியை எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா பெரிய யானை காட்டுக்குள் மெதுவாக நடந்தது. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா காகம் டேஸ் பாட்டு போட்டியில் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காகம் பெரிய. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய யானை, செகண்ட் ஒன்னு பார்த்துட்டிங்கன்னா காகம் பெரிய பாட்டு போட்டியில் வெற்றி பெற்றது. சிற்பி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிற்பி கடினமான கல்லை கத்தியால் உடைத்தார்.
டேஸ் காற்று முகத்தில் மோதியதால் புத்துணர்ச்சி கிடைத்தது. குளிர்ந்த, ஓகேங்களா, ஆன்சர்ஸ் வந்து என்னது, குளிர்ந்த காற்று முகத்தில் வீசி மோதியதால் புத்துணர்ச்சி கிடைத்தது. 8th ஒன், உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புக. நேற்று ஆசிரியர் தின விழா அப்படின்றது ஆன்சர்ஸ் நான் அப்படியே எழுதிடுறேன். பள்ளி ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. தின விழா நடைபெற்றது. செகண்ட் ஒன், அறிவியல் கண்காட்சியில் நாங்கள் ஒரு சூரிய குடும்ப மாதிரியை காட்டின் டேஸ் பேசு அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அறிவியல் கண்காட்சியில் நாங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, நாங்கள் அப்படின்ற இடத்துல மாணவர்கள், அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள், அப்படியே இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒரு சூரிய குடும்பம் மாதிரியை எடுத்துருங்க, மாதிரியை காட்டி பேசினர். ஓகேங்களா, ஆன்சர்ஸ் நான் வரைக்கும் சொல்றேன். அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் அப்படின்னு எழுதிட்டு ஒரு சூரிய குடும்ப மாதிரியை காட்டி பேசினர். அவ்வளவுதான். தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா, ஓட்ட போட்டியில் நீ போட்டுக்கோங்க, ஓகேங்களா, கலந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நெக்ஸ்ட், வளவன் சென்ற போது குழந்தைகள் ஊஞ்சலில் டேஸ் விளையாடு. வளவன் சென்ற போது குழந்தைகள் ஊஞ்சலில் விளையாடினர். ஆன்சர்ஸ் என்னது, விளையாடினர். ஓகே. நெக்ஸ்ட், கடற்கரையில் அலையடித்த போது குழந்தைகள் டேஸ் கடற்கரையில் அலையடித்த போது குழந்தைகள் மகிழ்ந்தனர். ஓகே. 9th ஒன் பார்த்துருவோம். 9th ஒன் வந்து தொடர்பிழையை நீக்கி எழுதுக. என்ன கேட்டிருக்காங்க, புத்தகம் கீழே விழுந்தன, அவற்றை தமிழினி எடுத்தாள். புத்தகம் கீழே விழுந்தன அப்படின்றத விழுந்தது அப்படின்னு எழுதிக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அவற்றை அப்படின்றத அதன் விழுந்ததுன்னு போட்டு அவற்றை அப்படின்றத அதை தமிழினி எடுத்தாள். அவ்வளவுதான், கரெக்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சது. செகண்ட் ஒன், தாள்கள் காற்றில் பறந்தது, அதை மாணவர்கள் எடுத்தார்கள் அப்படின்றது. தாள்கள் காற்றில் பறந்தது அப்படின்றதுல பறந்தன, அவற்றை அதை அப்படின்றத என்ன எழுதணும், அவற்றை மாணவர்கள் எடுத்தார்கள். பறந்ததுன்றத பறந்தன, அதைன்றது அவற்றை. தேர்ட் ஒன், கொய்யாப்பழம் மரத்தில் காய்ந்திருந்தன, அவற்றை கிளி பார்த்தது. கொய்யாப்பழம் மரத்தில் காய்ந்திருந்தன அப்படின்றது ஆன்சர் என்னது, காய்ந்திருந்தது அப்படின்னு போட்டுட்டு அவற்றை அப்படின்றத எடுத்துட்டு அதை கிளி பார்த்தது. நெக்ஸ்ட், குயில் இனிமையாக பாடின, அவற்றை கேட்டு அனைவரும் மகிழ்ந்தனர். குயில் இனிமையாக பாடின அப்படின்றத பாடியது. அந்த வேர்டை மாத்திக்க வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். பாடியது. அவற்றை அப்படின்றத
அதை கேட்டு அப்படின்றத அதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தனர். நெக்ஸ்ட், பொம்மைகள் அலமாரியில் அடுக்கப்பட்டது, அதை சிறுவன் எடுத்தார்கள். அப்படின்னா பொம்மைகள் அலமாரியில் அடுக்கப்பட்டது அப்படின்றத அடுக்கப்பட்டன, பட்டதுன்றது பட்டன அப்படின்னு போட்டுக்காங்க. அதை சிறுவன் எடுத்தான். அதை அப்படின்றது என்ன பண்ணணும், அவற்றை சிறுவன் எடுத்தார்கள். எடுத்தார்கள்ன்றது என்ன பண்ணணும், எடுத்தான். நெக்ஸ்ட் 10th ஒன் பார்த்துட்டீங்கன்னா, சொற்களை கொண்டு 6 தொடர்களை உருவாக்கி எழுதுக. முயல் அப்படின்னா என்ன எழுதலாம், முயல் விரைவாக ஓடியது. முயல் விரைவாக ஓடியது ஃபர்ஸ்ட் ஒன். நான் சொல்றதுனால நாம் பார்த்துக்கோங்க. முயல் விரைவாக ஓடியது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு என்ன எழுதலாம், கயல் கயல் அழகாக ஆடினாள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, முயல் விரைவாக ஓடியது, கயல் அழகாக ஆடினாள். தேர்ட் ஒன் என்ன எழுதலாம்னா, ஆமை மெதுவாக, அகைன் என்ன பண்ணலாம், ஆமை மெதுவாக ஓடியது. நெக்ஸ்ட் வண்ணத்து பூச்சி இந்த இருக்குங்களா, வண்ணத்து பூச்சி பறந்தது. வண்ணத்து பூச்சி பறந்தது. நெக்ஸ்ட் சின்னஞ்சிறு முயல், அகைன் சின்னஞ்சிறு முயல் அழகாக ஓடியது. சின்னஞ்சிறு முயல் அழகாக ஓடியது. நெக்ஸ்ட் அகைன் வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி அழகாக பறந்தது. வண்ணத்து பூச்சி அழகாக பறந்தது. ஓகேங்களா, நான் நம்பர்ஸ் போட்டிருக்கேன், கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த நம்பர்ஸ் படி ஆர்டராகவும் பார்த்துக்கோங்க. ஓகே, 11th ஒன், படித்து விடையை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, சாலை விதிகள். செகண்ட் ஒன் சரி. நெக்ஸ்ட் வந்து தவறு. தேர்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சை. ஸோ இங்கே ஆன்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, சாலை விதிகள். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் என்னது, சரி தவறு. தேர்ட் ஒன் வந்து சாலையில் பச்சை விளக்கு ஒளிரும் போது வாகனங்கள் செல்லும். ஃபோர்த் ஒன் ஆன்சர்ஸ் நான் அப்படியே எழுதிடுறேன். ஃபோர்த் ஒன் நீங்கள் எழுதிடுறேன். இவற்றை கவனித்துக் கொண்டே வீட்டிற்கு சென்றாள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5th ஒன், மேற்கண்ட உரை பகுதியிலிருந்து நீங்கள் கடைபிடிக்க நினைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எழுதலாம், சாலை விதிகளை மதித்தல். சாலை அந்த ஒரே
சாலை விதிகளை மதித்தல். சரி, 12th ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்தின் நிகழ்விற்கு ஏற்ப வினா உருவாக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிறுவர்கள் என்ன சிறுவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா எத்தனை குழந்தைகள் கயிறு தாண்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எனக்கு இடம் பத்தல, இங்கே நான் எழுதிக்கிறேன். தேர்ட் ஒன் என்ன எழுதலாம்னா சிறுவர்களை தவிர உள்ள மற்ற உயிரினங்கள் யாவை. ஓகேங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஹைப் கொடுத்துக்கோங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் திறன் முடிய ஆன்சருக்கு உங்களுக்கு நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியலுக்கு டீச்சர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.